ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க பன்னீர் ரோஸ் வந்து 7 இலைகள் இருக்குமா, அதில் பூவே பூக்க மாட்டேங்குது, வருஷக்கணக்காக என்கிட்ட இருக்குது, எனக்கு 7 இலைகள் வராத இந்த அடியில் டேப்பு சுற்றியிருப்பாங்கள்ல நர்சரியில், அது மாதிரி இல்லாத நீங்களே பதியம் போட்டு ஏதாவது செடிகள் தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இப்போ வீடியோவே. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சரியிலேருந்து வாங்குகிற செடிகளில் வந்து அடியில் ஒரு ஒயிட் கலர் டேப் சுற்றியிருப்பாங்க. அந்த செடிகள்லேருந்து வர இலைகள் வந்து ரொம்ப வேகமாக வளரும். அந்த ஸ்டெம்ஸ் வந்து இருக்கிற செடிகளை விட ரொம்ப வேகமாக வளரும், கொடி மாதிரி போகும், 7 இலைகள் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா, இது நம்மளே பதியம் போட்டது, இதில் வந்து டேப்லாம் சுற்றி இருக்காது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் வளர்ந்த செடி தான் இது. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டு. நிறைய செடிகள் நம்மக்கிட்ட இல்லை, கொஞ்சம் செடிகள் மட்டும் தான் நம்ம பதியம் போட்டோம். இது வந்து வளர்க்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும். வச்ச எல்லா கிளைகளுமே வந்து ஆரோக்கியமாக வளரல, ஒரு சில கிளைகள் மட்டும்தான் வந்திருக்கு, எல்லா குச்சிகளும் வராது. ஏன்னா நம்ம கிளைமேட்டில் வந்து இது பதியம் போடுறது வந்து ரொம்ப ரேர், யாருமே வந்து இந்த மாதிரி பதியம் போட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 குச்சி போட்டால் கூட அதில் வந்து நமக்கு கிடைக்கிற செடிகள் வந்து இப்போ ஒரு 15லேருந்து 20 செடிகள் மட்டும்தான் கிடைக்கும். மீதி எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு சரியாக வராது, கொஞ்சம் செடிகள் தான் வரும். இது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே பன்னீர் ரோஸ் வந்து வெளியிலேருந்து தான் எல்லாருமே இறக்கி கொடுப்பாங்க நர்சரியில், யாருமே இந்த மாதிரி பதியம் போட்டு தரமாட்டாங்க. நிறைய நாட்டு வெரைட்டி ரோஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, நாட்டு சாமந்தியும் இருக்குது, நிறைய சீட்ஸுமே நம்ம வந்து எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டு தான் நம்ம சேலுக்கு வச்சுருக்கோம். தேங்க்யூ.